கொஞ்சம் 4-5 நாளாகவே உடம்பு சரியில்லாமல் இருந்தது. காய் எல்லாமே வாங்கிட்டு வந்தது கொஞ்சம் கூட காலியாகாமல் அப்படியே இருந்ததுனால இன்றைக்கி குயிக்காக சீக்கிரமாக வெறும் ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம வந்து சாப்பாடு, சாம்பார், 2 வகை பொரியல் செஞ்சிடலாம். காய் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப வதங்கலாக இருந்தது. இந்தமாரி வதங்கி போன காய்கள்லாம் செய்வீங்களா இல்லை தூக்கி போட்டுருவீங்களான்னு சொல்லுங்கள். நான் வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா சமைச்சிடுவேன், ரொம்ப வந்து கொஞ்சம் மொக்கையாக இருந்ததுனால தூக்கி போட்டுருவேன். ஏன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் வந்து மாறி இருக்கும். அதனால தான் சுரக்காவை எப்போ தோல் உரிச்சாலும் சரி, சுரக்காய், பீர்க்கங்காய், புடலங்கள்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குறிப்பிட்ட காய்கறிகளை மட்டும் தான் பார்ப்போம். வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதே தான் இருக்கும். முள்ளங்கி கூட எங்கள் தோட்டத்தில் நாங்கள் போடுவோம். ஆனால் சிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா தெரியுது புது புது காய்கள்லாம் இருக்குது, பெருசு பெருசெல்லாம் இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறது நமக்கு வந்து தோணும் இல்லைங்களா? சின்ன வயசில் பார்த்த அனுபவங்கள் வேறு, சிட்டிக்குள்ளே வந்தோடனே நிறைய நம்ம வந்து கற்றுக்குறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக்குறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது. க்ளீன் பண்ணிவிட்டு மளிகை ஜாமான் எல்லாமே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாச்சு.